நான் உங்கள் முருகானந்தம். என்னுடைய யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலுக்கு கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு. உங்களுடைய ஆதரவு தான் இந்த சேனலில் நான் நல்ல நல்ல கண்டென்ட்டை போடுறதுக்கோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நண்பர்களே, இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிற வியூஸு அண்ட் கமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப பிகினர்ஸ் தான் இந்த சேனல்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியுது. அதனால் பங்குச்சந்தைக்குள்ளார வரணும்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நம்ம போடுறோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஓகே, பங்குச்சந்தை ரிஸ்க்கான இடம் தான், இருந்தாலும் எனக்கு பங்குச்சந்தைக்குள்ளார வர்றதுக்கு எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. எப்படி இந்த பங்குச்சந்தைக்குள்ளார நான் வர்றது, இதுக்கு என்னென்ன தகுதிகள், என்னென்ன அடிப்படையான விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கேட்குறவங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அடிப்படையான விஷயம்லாம் ரொம்ப பெருசாலாம் எதுவும் கிடையாது. இங்கிலீஷ் படிக்கிற அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும். பேசிக்கான ஒரு ஆங்கில அறிவு. ரெண்டாவது, கம்ப்யூட்டர் நாலேஜ். கம்ப்யூட்டர் நீ கோர்ஸ்லாம் படிச்சிருக்கணும், நீ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கணும், அதில் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பேசிக்காக நான் ஒரு கம்ப்யூட்டரை நான் ஆன் பண்ண தெரியும், ஆப்ரேட் பண்ண தெரியும், சாஃப்ட்வேர் எப்படி பண்ண தெரியும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் நம்ம எல்லாருமே ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பேருக்கு அந்த கம்ப்யூட்டரை பற்றி தெரியும்? அந்த மாதிரி கிடையாது. பேசிக்கான ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரலாம். ரெண்டாவது, இதில் பார்த்திங்க அப்படின்னா யாரெல்லாம் எந்த வயசு உடையவங்க இந்த பங்குச்சந்தைக்குள்ளார வரணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, பேசிக்காக ஒரு 25 வயசு. ஏன் அப்படின்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் 25 வயசில். ஸோ 25 வயதுலேருந்து ஒரு 45 வயசுக்குள்ளார இருக்கிறவங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரலாம். அதை விட வயசு அதிகமாக இருக்கிறவங்க ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார வரக்கூடாது அப்படின்னா, அவங்க கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்தை இங்கே கொண்டு அவங்க ஏதோ ஒரு ரிஸ்க் எடுத்த வயசான காலத்தில் இங்கே அதை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப அவங்களுக்கு கஷ்டம். மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அந்த பணத்தை அந்த கடைசி காலத்தில் அவங்க பயன்படுறதுக்காக வச்சுட்டு இருக்கிற பணத்தை இந்த பங்குச்சந்தையில் எடுத்து போடுறதுன்றது அட்வைசபிள் கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்குங்க. ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இந்த பங்குச்சந்தைக்குள்ளார ஒரு சின்ன ரிஸ்க்கை எடுக்கலாம். அதனால் என்னுடைய புரிதல் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 25 வயசுலேருந்து 45 வயதுக்குள்ளார இருக்கிறவங்க இப்போ தான் பங்குச்சந்தைக்குள்ளார வரப்போகிறேன்னு நினைக்கிறவங்க வரலாம். அடுத்தது, கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த பங்குச்சந்தைக்கு வர்றதுக்கு முன்னாடி கடன் இருக்கக்கூடாது. கடன்னா ரொம்ப பெரிய அளவில் கடன் இருக்கக்கூடாது. அவங்க கடன் எல்லாமே இங்கே ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு நான் இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தயவு செய்து நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வராதிங்க. உங்களுடைய கடன் இருக்க இன்னும் கடன் அதிகமாக தான் செய்யும். ஏனென்றால் நீங்கள் கொண்டு வர பணத்தையும் நீங்கள் கடன் வாங்கி தான் இதுக்குள்ளார கொண்டு வருவீங்க. கொண்டு வரும்போது உங்களுடைய ரிஸ்க் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் இதில் சம்பாதிக்கிற பணத்தை எடுத்துகிட்டு நான் அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிற லெவலோடு நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வரும்போது உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது. நீங்கள் லூசராக தான் மாறுவீங்க. அதனால் கடன் இருக்கக்கூடாது. கடன் வாங்குகிற பணத்தை கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. அடுத்தது, எவ்வளோ பணத்தை நான் கொண்டு வரணும்? எனக்கு கடன் கிடையாது, நான் ஓரளவுக்கு சேமித்து வச்சுட்ருக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ பணம் சேமித்து வச்சுட்ருக்கீங்களோ அந்த சேமிப்பு பணத்தில் ஒரு 10% மட்டும்தான் நீங்கள் பங்குச்சந்தைக்கு கொண்டு வரணும். ஒரு உதாரணமாக, ஒரு லட்ச ரூபா என்கிட்ட அன்வான்டாக சும்மா பேங்க் அக்கௌண்ட்டில் தான், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிடக்குது, இல்லை சும்மா ஒரு எஃப்டியில் போட்டு வச்சுட்ருக்கிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கையில் கைமாத்து கால் மாற்றா கொடுத்து சும்மா வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதில் இருந்து ஒரு 10% பணத்தை மட்டும் நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளார கொண்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அப்போனா ஸ்டார்டிங்கில் இதுதான் நம்பர் 1 கண்டிஷனே. இதுதான் அடிப்படையான தகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கண்டிப்பாக ஒரு மிடில் ஏஜில் இருக்கிறவங்க தான் பங்குச்சந்தைக்குள்ளார வரணும். கடன் இருக்கிறவங்க பங்குச்சந்தைக்குள்ளார வரக்கூடாது. கடன் வாங்குகிற பணத்தை பங்குச்சந்தைக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. அவங்களோட சேமிப்பு பணத்தை முழுசாகவும் பங்குச்சந்தைக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. அதில் ஒரு 10% பணத்தை மட்டும்தான் பங்குச்சந்தைக்குள்ளார கொண்டு வரணும். ஓகே, இதுக்கு எல்லாமே நான் ரெடி. அதில் இருக்கிற ரிஸ்க்கை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா தகுதியுமே எங்கேயும் இருக்குது அப்படின்னா நான் எப்படி பங்குச்சந்தைக்குள்ளார வரணும் அப்படின்னா, ரெண்டாவதாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளார அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கும்னு நம்புகிறேன். சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் வேணும். அடுத்து ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அது என்ன சார் ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் வச்சுட்ருக்கிற இடம் தான் சேமிப்பு அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லையா, வாங்குறது விற்கிறது, இது நடக்கிற இடம் தான் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் இடம். ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா என்ன சார் அப்படின்னா அது ஒரு பாஸ் புத்தகம் மாதிரி. இப்போ பேங்க்கில் நம்ம பணம் வச்சுருக்கோம்னா பேங்க் பாஸ்புக்கில் நமக்கு என்ட்ரி போட்டு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வாங்குகிற ஸ்டாக்ஸை நம்ம அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே விற்றுட்டோம் அப்படின்னா அது அங்கே டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகாது. இல்லை, நான் இன்றைக்கி வாங்கிட்டேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறேன், இன்றைக்கி வாங்கிட்டேன், நான் ஒரு 6 மாதம் பொறுத்து தான் விற்க போகிறேன், 1 வருஷம் பொறுத்து தான் விற்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வாங்கின ஸ்டாக்ஸு ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து T+2 என்றைக்கு ட்ரேட் நடக்குதோ அன்றைக்கிலேருந்து அடுத்த 2வது நாள் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடும்.
ஸோ அதுதான் வந்து டிமேட் அக்கௌண்ட். அப்போது சேவிங்ஸ் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட், டிமேட் அக்கௌண்ட் இது 3 அக்கௌண்ட் இருக்கிறப்போ வந்து என்னன்னாக்கா இது என்ன நடக்குது அப்படின்னா வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தான் ஃபண்டு வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்குள்ளார போகும். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பே அவுட் போகிறப்போனா டேரெக்டாக நீங்கள் என்ன சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறீங்களோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். ஸோ அதுக்காக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு. ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்து ட்ரேடு நடக்கும். ட்ரேடு நடந்தது அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே வித்ரா அதிலே கணக்கு முடிஞ்சு போயிடும். இல்லை ஒருவேளை நீங்கள் அதை ஹோல்டிங்ஸ் கொண்டு போகிறீங்க அப்படின்னா அது டிமேட் அக்கௌண்ட்டுக்கு போகும். இதுதான் பேசிக்கான அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட்ஸ் நான் எங்கே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்கர்ஸ் எங்கே இருக்காங்களோ ஓப்பன் பண்ணிங்க. என்னுடைய சஜஷன் அப்படின்னா வந்து பைசையில் தான் நான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நல்லாவே இருக்குது. அதில் எந்த தொல்லையும் கிடையாது. மறைமுகமான சார்ஜஸ் எதுவுமே அதில் கிடையாது. ரீசனபிளாக தான் இருக்குது பைசா அப்படிங்கிறது வந்து. அதனால் வந்து நான் பைசையில் வச்சுட்ருக்கேன். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட் சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நான் ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால அந்த டவுட்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு பர்சனலாக வேறு எங்கேயா ஓப்பன் பண்ணனால கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியே ஆகணும். ஓகே சார், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், நான் உடனே ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக கிடையாது. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றின விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களை, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி செயல்படுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷாக இருந்தால் நீங்கள் நிறைய ஆங்கில புத்தகங்கள் இருக்குது. நான் அந்தளவுக்கு எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படிங்கிறதுனால ஆரம்ப காலத்தில் தமிழ் புத்தகத்தை தான் நான் யூஸ் பண்ணேன். தமிழில் வந்து பார்த்தோன்னா நம்ம சோமா வள்ளியப்பன் எழுதின புத்தகம் அல்ல பணம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது. இது நான் 2007, 2008 இந்த புத்தகத்தை வாங்கினேன். அப்போவே அந்த புத்தகம் வந்து 100 ரூபான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி இதில் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது 5 வால்யூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நானும் 4-5 வால்யூம் நான் வச்சுட்டு இருக்கேன் புத்தகம். இது வால்யூம் 1, வால்யூம் 2, 2வது வால்யூம் யார்கிட்ட கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். வால்யூம் 3, வால்யூம் 4, வால்யூம் 5 இது எல்லா புத்தகங்களும் வந்து அல்ல பணன்ற புத்தகம் வந்து சோமா வள்ளியப்பன் எழுதியிருக்காரு. புத்தகம் ரொம்ப பேசிக்காக எல்லா விஷயங்களும் ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். நீ கண்டிப்பாக அந்த முதல் வால்யூம் புத்தகத்தையாவது நீங்கள் வாங்கி கண்டிப்பாக கம்பல்சரி அதை படிங்க. நான் என்னோட முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் நாடே வேங்கடன் புத்தகத்தில் இருக்கிறப்ப எல்கேஜி அப்படிங்கிற ஒரு சீரிஸ் போச்சு. அந்த புத்தகத்தை நான் சேமித்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது இந்த புத்தகம் தான் நண்பர்களே. 2008 இந்த சீரிஸ் போயிருக்கு. எனக்கே இப்போ இந்த புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக தான் இருக்குது. இவ்வளோ நாள் அந்த புத்தகத்தை நம்ம சேமித்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் நானே விகடன். அப்போ வந்து ஒரு சீரிஸ் மாதிரி வந்து அது எல்கேஜின்ற விஷயத்தை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த புத்தகத்தில் இப்போ இந்த அல்ல பணத்தில் வந்து அந்த புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அது எல்லாமே இந்த சின்ன புத்தகத்திலே வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு முறையுமே இதில் அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த புத்தகம். அதனால் படித்தேன். இது பிற்காலத்தில் உதவும் அப்படிங்கிற விஷயத்துக்காக அந்த புத்தகத்தை நான் சேமித்து வச்சுட்டுருக்கேன் நண்பர்களே. ஸோ புத்தகத்தை படித்து ஒரு பேசிக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், புத்தகத்தை நான் படிச்சுட்டேன், ஓரளவுக்கு பேசிக்கான நாலேஜஸ் எல்லாமே இருக்குது. நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணலாமா? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணது குறைஞ்சது 3 மாத காலமாவது நீங்கள் புத்தகத்தை படிக்கிறதுக்கோ இதை நீங்கள் வெளியில் இருந்து என்ன பண்ணணும்னா நீ மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கணும். சரிங்க, அப்புறம் நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். பேப்பர் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்து அப்சர்வ் பண்ணி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நீங்கள் என்ன ரேட்டில் ஓப்பன் ஆகுது, நீங்கள் மேக்ஸிமம் ஐ எவ்வளோ போச்சு, நீங்கள் மேக்ஸிமம் லோ எவ்வளோ போச்சு, இதனுடைய லைஃப் டைம் லோ என்ன, இதனுடைய லைஃப் டைம் ஐ எவ்வளோ, அப்போ ஒரு நாளைக்கு இந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ மூவ் ஆகுது, அப்போ இந்த ஸ்டாக்ஸ் நம்ம எங்கே வாங்கினா எவ்வளோ அதில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு நோட்டு புத்தகத்தை போட்டு ஒரு பேப்பரில் எழுதி வச்சு தான் பழகினாங்க ஆரம்ப காலத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டை பழகினவங்க எல்லாருமே. அதுக்காக தான் இதுக்கு வந்து பேப்பர் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லை நண்பர்களே, நம்ம எல்லாம் டெக்னாலஜி வேர்ல்டுக்கு வந்தாச்சு. ஸோ பேப்பர் ட்ரேடிங்கிற விஷயத்தை ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி கொடுத்துட்ருக்காங்க. எப்படின்னு கேட்டால் நிறைய ஆப்ஸ், மொபைல் ஆப்ஸே இருக்குது. அந்த ஆப்லேயே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மொபைல் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் இல்லை டெஸ்க்டாப் பேஜில் பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா நியோ ஸ்டாக் அப்படின்ற ஒரு வெப் பேஜ் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் அக்கௌண்ட் ஜஸ்ட் நீங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ பணத்தை நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ பணத்தை மட்டும், அந்த பணத்தை மட்டும் அதில் வந்து விஷுவல் மணி மாதிரி அது 10 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ பணம் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அந்த பணத்தை மட்டும் நீங்கள் விஷுவல் மணியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஸ்டாக்ஸ் வாங்கணும், என்ன ஸ்டாக்ஸ் விற்கணும், என்ன ரேட்டில் பண்ணணும், இது வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை, நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை, உங்கள் நண்பர்கள்ட்ட பேசி பழகின விஷயங்களை வந்து நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட ரியல் மணி கிடையாது. அது ஒரு டெமோ ட்ரேட் மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா வந்து அதுலேருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். ஸோ நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், நம்ம பார்த்த விஷயம் இதெல்லாம் சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல் முறையாக வரும்போது உங்களோட ரியல் மணியை கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பங்குச்சந்தையில் நண்பர்களே, நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் அனைத்துமே வந்து பார்த்தா 25% தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோன்ற விஷயம் தான் வந்து நம்மளுடைய சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். என்ன அப்படின்றீங்களா? மணி மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய பணத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், பொசிஷன் சைஸிங்,
நம்ம பணத்துக்கு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வாங்குகிறோம், அதுதான் பொசிஷன் சைஸு. சைக்காலஜி, நம்ம எமோஷனை நம்ம எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம், இந்த 3 விஷயம் தான் நண்பர்களே 75%. மீதி இருக்கிற 25% தான் நம்ம என்ன இது வரைக்கும் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறவங்களால மட்டும்தான் அந்த மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிட்டு வர முடியும். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவசியம். ஸோ பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு பேப்பர் ட்ரேடிங் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் வருது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் எனக்கு வருது, லாஸ் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ரியல் ட்ரேடுக்குள்ளார நீங்கள் வர முயற்சி பண்ணணும். ரியல் ட்ரேடிங்குள்ளார் வரும்போது நீங்கள் என்ன பேப்பர் ட்ரேடிங்கில் பண்ணீங்களோ அந்த விஷயத்தை அப்படியே இங்கே கடைபிடிக்கணும். நீங்கள் ரியல் ட்ரேடிங்குள்ளார் பேப்பர் ட்ரேடிங்கில் பணம் நம்மளோட சொந்த பணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஹையஸ்ட் குவான்டிட்டி வாங்குறது, லாஸ் போனாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, ப்ராஃபிட் போனாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதே ரியல் மணியில் உங்களால் வந்து லாஸ் போனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா, உங்களோட எமோஷன் கண்ட்ரோல் ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். அங்கே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு இங்கே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் வராது. நீங்கள் பேப்பர் ட்ரேடில் என்ன பண்ணீங்களோ, என்ன அடிப்படையான விஷயங்களை வந்து நீங்கள் கடைபிடிச்சிங்களோ அதை நீங்கள் ரியல் ட்ரேடிலையும் கடைபிடிச்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் ஆகிறது ரியலாக வரும். அதுக்கப்புறம் சரி ஓகேங்க, நான் இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன், இப்போ நான் வந்து லைவ் ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா லைவ் ட்ரேடுக்குள்ளார வரணும். வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டாக்ஸில் தான் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். நீங்கள் இந்த இது என்னது ஃபியூச்சர்ஸு, இந்த ஆப்ஷன்ஸு, கால் ஆப்ஷனு, புட் ஆப்ஷனு, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளாரெலாம் எதுவுமே நீங்கள் வரக்கூடாது. ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக்ஸை மட்டும் தான் நீங்கள் வாங்கணும். ஈக்விட்டி ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி 50 கம்பெனிஸ்குள்ளார வரும். நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களே, அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா நிஃப்டி 50 கம்பெனிஸ்னு போட்டிங்கன்னா அதில் எல்லா கம்பெனிஸுமே வரும். எல்லாமே நமக்கு தெரிஞ்ச கம்பெனிஸ் தான். அதில் குறிப்பாக நான் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்கு, ஐசிஐசி பேங்க்கு, இன்ஃபோசிஸ், TCS, பஜாஜ் ஃபினான்ஸு, பஜாஜ் ஃபின்சர்வு, ரிலையன்ஸு, ஐடிசி, இந்த மாதிரி வந்து ஒரு 50 கம்பெனிகள் இருக்குது. இது எல்லாமே டாப் மோஸ்ட் கம்பெனி, ரொம்ப லீடிங் கம்பெனி, ஹை கேபிட்டலைசேஷன் கம்பெனி. ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபண்டு கொண்டு வரீங்களோ அந்த ஃபண்டுக்கு வந்து சின்னதாக ஸ்டாக்ஸை வாங்கி சின்னதாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும்போது கொஞ்சம் ப்ராஃபிட்டை பிடிச்சி கொஞ்சம் லாஸை புக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பழகிறப்ப தான் ஸ்டாக் மார்க்கெட்டை புரிஞ்சிக்க முடியும். குறிப்பாக அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அந்த சாஃப்ட்வேர்ஸில் போய் நம்மளோட சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஓப்பன் எங்கே பார்க்குறது, லோ எங்கே பார்க்குறது, ஐ எங்கே பார்க்குறது, என்னோட க்ளோசிங் எங்கே பார்க்குறது, இந்த ஸ்டாக்ஸோட லைஃப் டைம் ஐ எங்கே பார்க்குறது, இதெல்லாமே நீங்கள் அதுக்குள்ளார போய்ட்டு தேடி பார்க்குறப்ப இந்த எல்லா விஷயங்களும் புரிஞ்சுப்பீங்க. இதனால் வந்து நீங்கள் கொஞ்சமான பணத்தை எடுத்து ஒரு ஸ்டாக்ஸ் 2 ஸ்டாக்ஸ் வாங்குறப்போ வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் லாஸும் வராது, பெரிய லெவலில் ப்ராஃபிட்டும் வராது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கினோடனே மார்க்கெட் இறங்கி போகுதுன்னா அது நீங்கள் அன்றைக்கே விற்கணும்னு அவசியம் கிடையாது. அது அப்படியே ஹோல்டிங்ஸில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு மார்க்கெட் அகைன் மேலே ஏறி வருதோ அன்றைக்கி நீங்கள் மார்க்கெட்டை விற்றுட்டு பணத்தை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் ஆப்ஷன் ட்ரேடிங்ஸோ ஃபியூச்சர் ட்ரேடிங்ஸோ அந்த மாதிரி கிடையாது. அது கான்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அது மாறி ஒரு காலகட்டத்தில் வந்து அது உங்களுக்கு அகைன்ஸ்டாக போச்சு அப்படின்னா 0 ஆகிடும். பட் உங்களுக்கு ஃபேவராக போச்சு அப்படின்னா கொட்டி கொடுக்கும். அதுதான் ஆப்ஷன் ட்ரேடிங்கு. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாக்ஸில் மட்டும் தான் ட்ரை பண்ணணும். இதுதான் நண்பர்களே நான் சொல்ல வந்த விஷயம். பங்குச்சந்தை அதே போல் வந்து நம்ம பார்த்தோன்னா ரொம்ப அபாயகரமான இடம் ஏன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, பங்குச்சந்தை என்பது இருமுனை கத்தி போன்றது. 2 முனைகளும் ரொம்ப கூர்மையாக இருக்கும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன், உங்களுடைய முடிவு தவறாக எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக இறுதியாக லாஸ் தான் வந்து சேரும். அப்படின்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் போகுதோ அந்த டைரெக்ஷனை நம்ம ஃபாலோ பண்ணணும். மார்க்கெட்டு கிட்ட கூட போயிட்டு நம்ம அகைன்ஸ்டாக நம்ம சண்டை போடக்கூடாது. எக்ஸாம்பிள்ஸுக்கு கீழே விழுந்துட்டு இருக்கிற மார்க்கெட்டில் போயிட்டு நான் உன்னை மேலே தூக்கிடுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பை பண்ணி கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு மேலே போகக்கூடாது. அதே மார்க்கெட் வந்து கீழே விழுந்துட்டு இருக்கிறப்போ மேலே போயிட்டு நம்ம பை பண்ணக்கூடாது. மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் சண்டை போட்டு நம்ம கீழே எடுத்துகிட்டு போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அது அகைன்ஸ்டாக வந்து கீழே கொண்டு போகக்கூடாது. மார்க்கெட் போகிற டைரெக்ஷன் நீங்கள் போனீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரும், ப்ராஃபிட் தான் வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்கள் இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கணும். நண்பர்களே, என்னுடைய 2வது வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற காரணத்தினால எனக்கு டைம் இல்லை. அதனால் என்னால் டெய்லி என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸை உங்களுக்கு ஷோ பண்ண முடியல. அதனால் இந்த வீக்கெண்டில் என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதாவது நியூ இயரோட முதல் வாரம் 2ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் எப்படி போச்சு, அதில் நான் ப்ராஃபிட் பண்ணனா லாஸ் பண்ணனா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். நண்பர்களே, 2, 3, 4 3 நாளுமே மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே இந்த 3 நாளுமே எனக்கு லாபகரமாக தான் போனது. அதனுடைய லாபத்தை நான் மண்டே என்ன லாபம் எடுத்தேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். டியூஸ்டே, வெனஸ்டே 2மே வந்து பார்த்தா நல்ல ப்ராஃபிட் தான். அது எல்லாமே 25,000க்கு மேலே தான் என்னோடய ப்ராஃபிட் இருந்தது. ஸோ அந்த ப்ராஃபிட்டை நான் ஷோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அது நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ அதை காட்டி உங்களை வந்து ரொம்ப ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அதே நேரத்தில் பங்குச்சந்தை ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, வியாழக்கிழமை 5/1/2023 வியாழக்கிழமை வீக்லி எக்ஸ்பைரி ஃபார் பேங்க் நிஃப்டி. அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய ட்ரேடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்த ஒரு ட்ரேடு வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35,000 ரூபாய்
லாஸில் கொண்டு போயிட்டு என்ன முடிச்சது. அதுக்கு என்ன காரணம், ஏன் நான் வந்து பங்குச்சந்தை ரொம்ப ஆபத்தானது நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் ரீசன் அப்படின்னாக்கா வந்து நம்ம எப்பயுமே வந்து ஒரு லாபம் வருது அப்படின்னா ஓடி போய்ட்டு சீக்கிரம் லாபத்தை கட் பண்ணுவோம். நஷ்டம் வரும்பொழுது ரெக்கவர் ஆகிடும்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டுக்கிட்டே போவோம். அதன் காரணமாக தான் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து என்னென்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ப்ராஃபிட்டும் வரும் லாஸும் வரும். லாஸ் வராத ட்ரேட் எதுவுமே இருக்காது. எவ்வளோ பெரிய லெஜெண்டாக இருந்தால் கூட சரி ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. நான் ஒன்று சேலஞ்ச் பண்ணுறேன், யாராவது ஒரு ஆள் இது வரைக்கும் நான் பங்குச்சந்தைக்கு வந்து நான் லாஸே ஒரு நாள் கூட புக் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஆள் ஒருத்தர் கூட கிடையாது. அதனால் வந்து லாபமும் வரும் நஷ்டமும் வரும். நீங்கள் நஷ்டத்தை பார்த்து பயப்படணுன்ற அவசியமே கிடையாது, லாபத்தை பார்த்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. இது இரண்டுமே கலந்து தான் கிடச்சிட்ருக்கோம் பங்குச்சந்தையில். நம்ம அதை எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு முறையான பயிற்சி வேணும். சரியான இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெளியில் வரணும். நம்மளோட எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சக்ஸஸ் ரேட்டை வந்து 60-40 அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா என்னென்னா ஒரு 10 ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து 4 ட்ரேட் லாஸ் தான் கொடுக்கும். அந்த லாஸ் ஏன் வருது அப்படின்னா எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸும் ஒன்று இருக்குது. நானும் இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஃபுல்லாலாம் நான் கற்றுக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானும் மிடில் கிளாஸ்லேருந்து வந்தேன் அப்படிங்கிறதுனால பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளை வந்து எமோஷனை க்ரியேட் பண்ணிவிடும். முருகானந்தம் என்ன தான் படித்திருந்து ஆஃபில் மார்க்கெட்டில் வந்து இங்கே போகும் அங்கே போகும் இப்படி வரும் அப்படி வரும்ன்ற விஷயங்கள் நம்ம படித்திருந்தாலும் கூட முருகானந்துக்குள்ளார ஒரு முருகானந்தம் தூங்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் வந்துட்டு போய்ட்டு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இல்லை வெயிட் பண்ணு மேலே வந்துடும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ண, அதுதான் எமோஷன், வேறு எதுவும் கிடையாது. எமோஷன் அது என்ன நம்மளை சுயநலமாக யோசிக்க தோணும். நம்ம எடுத்தது சரிதான், அது கண்டிப்பாக மேலே வந்துடும் சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே நம்ம கையை விட்டு நழுவுறப்போ தான் போய்ட்டு நம்ம அந்த லாஸை புக் பண்ணுவோம். ப்ராஃபிட் வரப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா பெருந்தன்மையாக போதும் அந்த ப்ராஃபிட்டு, நம்ம ரொம்ப பேராசைப்பட வேணாம், அந்த ப்ராஃபிட்டை போதும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வந்துடுவோம். அதே நேரத்தில் நமக்கு லாஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயிட் பண்ணு மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் நம்மளை வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் ரொம்ப சுயநலமாக யோசிக்க வைப்பார். நம்ம இந்த லெவல்லேருந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிறோம், கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் மேலே வந்துடும். அது ஏன் அப்படின்னா நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு போன வாரத்தில் ஒரு நாள் இப்படி தான் நடந்தது, போன மாதத்தில் ஒரு நாள் இப்படி தான் நடந்தது, இந்த மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சுயநலமாக நம்ம மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படி கண்டிப்பாக வெயிட் பண்ணக்கூடாது. நம்மளுடைய பிளான் பிரகாரம் என்னென்னா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளோட டார்கெட் என்ன, நம்மளோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாப் லாஸை வந்த உடனே நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்துடணும். அப்படி நம்ம என்றைக்கு ஸ்டாப் லாஸை தள்ளி போட்டுகிட்டே போகிறோமோ அன்றைக்கி நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான் கொண்டு போய் கொடுக்கும். அப்படி நடந்தது தான் போன வியாழக்கிழமை 5/2/2023 அன்று எனக்கும் ஒரு பெரிய லாஸ் வந்தது. அந்த லாஸ் வந்து சாதாரண லாஸ் கிடையாது, 35,000 ரூபாய் லாஸ். அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நான் பேக் சைடில் நான் போடுறேன். இதை நான் ஏன் சொல்கிறேன்னா உங்களை பயம்படுத்துறதுக்காகவோ உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. இவ்வளோ பெரிய அபாயகரமான விஷயமும் இந்த பங்குச்சந்தைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு நான் தெரியப்படுறது தான் என்னுடைய லாஸ் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். லாஸ்ன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. லாஸ் வரும், ப்ராஃபிட் வரும், எல்லாமே வரும். இதுக்கு உங்கள் மனநிலையை நீங்கள் செட் பண்ணிக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். கண்டிப்பாக இதுக்குள்ளார கொண்டு வர கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முழு தொகையும் நீங்கள் இதுக்குள்ளார கொண்டு வராதீங்க. ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு என்றைக்கு கான்ஃபிடென்ட் வருதோ உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தோணுதோ அன்றைக்கி உங்களுடைய முழு தொகையை கொண்டு வாங்க. அடுத்து வரும் வீடியோக்களில் இது சம்மந்தமாக தொடர்ந்து எப்படி புதுசாக மார்க்கெட்டுக்கு வரும்போது எப்படி நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வீடியோவை போட போகிறோம். நம்ம முழுக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனலைசிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஃபண்டமெண்டல் அனலைஸை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. அது என்ன அப்படிங்கிறது அடுத்து வர வீடியோஸில் நான் சொல்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த சேனலை துவக்கினதோட நோக்கம் வந்து நிறைவேறும். இது நம்மள மாதிரி இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கிராமத்துலேருந்து வந்தவங்களுக்கு பங்குச்சந்தை என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்பவும் ஷேர் பண்ணுறப்பவும் தான் இது நிறைய மக்களுக்கு போய் ரீச் ஆகும். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை சர்ச் பண்ணுறப்போ நம்மளோட சேனல் முதல்ல வந்து நிற்கும். அதுக்காக தான் நண்பர்களே முடிஞ்ச வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.